ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். ராதிகா ஜெயிக்கணும் மாத்தா. கோவிலில் உருண்ட சரத்குமார். ரிசல்ட் நாளில் நடந்த சம்பவம். தோல்வி மடியில் தமிழக பாஜக. இந்தியாவின் 18வது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி தொடங்கி கடந்த 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடந்து முடிந்துள்ளது. மொத்தமுள்ள 96 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்களில் 64 கோடி பேர் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளனர். இந்நிலையில் நாடு முழுவதும் பதிவான ஓட்டுகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 37 தொகுதிகளில் திமுக கூட்டணி கட்சிகள் முன்னிலை வகிக்கிறது. மீதமுள்ள 2 தொகுதிகளில் தர்மபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி மற்றும் விருதுநகரில் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் ஆகியோர் முன்னிலையில் இருக்கின்றனர். இந்த நிலையில் தமிழகத்தில் சில ஸ்டார் தொகுதிகள் இருந்து வரும் நிலையில் அதில் ஒரு முக்கியமான தொகுதியாக விருதுநகர் தொகுதி பார்க்கப்பட்டது. இந்த தொகுதியில் சிட்டிங் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூரை எதிர்த்து பாஜக வேட்பாளரான ராதிகா சரத்குமார், அதிமுக கூட்டணியின் தேமுதிக வேட்பாளரான விஜய பிரபாகரன் உள்ளிட்டோர் போட்டியிட்டனர். அதில் தனது மனைவியும் பாஜக வேட்பாளருமான ராதிகாவை ஆதரித்து அவரது கணவரும் நடிகருமான சரத்குமார் விருதுநகர் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அதன் நீட்சியாக இன்றைய தினம் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் கடந்த 3ஆம் தேதியன்று சரத்குமார் மற்றும் அவரது மனைவி ராதிகா ஆகியோர் விருதுநகருக்கு வந்தடைந்தனர். இதனிடையே இவர்கள் அனைவரும் விருதுநகரில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலான பராசக்தி அம்மன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தனர். அப்போது இந்த தேர்தலில் விருதுநகர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தனது மனைவி ராதிகா வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சரத்குமார் பக்தி பரவசத்துடன் சாமி தரிசனம் செய்து கோவில் முழுவதும் அங்க பிரதிஷ்டை செய்தார். அந்த நேரத்தில் கோவிலை சுற்றி வந்த சரத்குமார் மீது பாஜக கட்சி தொண்டர்கள் மஞ்சள் தண்ணீர் ஊற்றி கோஷம் எழுப்பினர். அதே நேரத்தில் இந்த சம்பவமும் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. இத்தகைய சூழலில் தற்போது வாக்கு எண்ணிக்கை முன்னிலை விவரங்கள் வெளிவந்து கொண்டிருக்கும் நிலையில் தேமுதிகவின் விஜய பிரபாகரன் 73,622 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். 2வது இடத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாணிக்கம் தாக்கூர் 68,455 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தில் உள்ளார். அதைத் தொடர்ந்து பாஜக வேட்பாளரான ராதிகா சரத்குமார் 27,240 வாக்குகள் மட்டுமே பெற்று 3வது இடத்தில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.